ஓகே படம் உள்ள வந்த காரணமே அஜய் ப்ரோ தான். ஏன்னா மார்கல்ல வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்புல. சரி இந்த படத்தில் எப்படி பண்ண போறாப்புல, அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா அமைஞ்சிச்சு. விஜயாண்டி சாருடைய ப்ரொடக்ஷன் வேற. சரி எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா உண்மையே லவ்வுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏற்கனவே அந்த படத்தில் சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணாப்புல. இந்த படத்தில் லவ் சப்ஜெக்ட்டுக்கு செம்ம பொருத்தமான ஆளு. எங்கே வேணாலும் கூட்டி போய் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே தனுஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து முழுக்க முழுக்க 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கண்கலங்க வச்சிடுறாங்க. நிறைய மெசேஜ் சொல்கிறாங்க. ஒரு பிரேக்கப் அப்படின்னோடனே என்ன ஆகுது, ஒரு பிரேக்கப் சொல்கிறது ஆசிடி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு பிரேக்கப் ஆன பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறது எப்படி, மூவ் ஆன் பண்ண பின்னாடி அது வந்து எவ்வளவா ஹார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு டேரக்டர். அந்த முயற்சியில சக்ஸஸ் கூட ஆயிருக்காரு. படம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் டீசன்ட் வாட்ச். கரெக்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்பம் சாங்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காரு விஜயாண்டி சார். டியர் லவர் மாதிரி ஒரு சாங் இருந்தால் கூட படம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வரிகள் போட்டிருக்காப்புல. முன்னாடி ஆத்துக்குடி சாத்துக்குடின்னு போடாமல் ஏதோ ஒரு எளிமையான வரிகள், லவ்வுக்கு என்ன தேவையோ அந்த ட்ராக் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மியூசிக் வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாண்டியராஜ் சாருக்கு ஏன்டா இந்த படத்துக்கு பாண்டியராஜ் சார் தேவையே இல்லை, அப்பா கேரக்டர் பண்ணிக்காரு, ஏன் அவரை கொண்டாந்து போடணுங்கும் போது ஒரு வீடு கட்டுற சீன் ஒன்று வரும். அந்த சீனு யாருக்கெல்லாம் அழுகையே வராதான்னு நினைச்சா கூட அவனுக்கு அழுக வரும். அந்த மாதிரி சீன் பண்ணியிருக்காரு பாண்டியராஜ் சார். விஜயாண்டி சார் இருக்கிறதுனால ஓப்பனிங் நல்லா கிடைச்சிருக்கு. அந்த ஓப்பனிங் கிடைச்சது இங்கிலீஷ் பண்ணி இந்த படம் ஒரு சீன் கூட அவர் வரல. ஒரு சாங்குக்கு மட்டும் அவர் வந்து ஆடிட்டு போறாரு, அதுதான் வழியா. மற்றபடி விஜயாண்டி சாருக்கு இந்த படத்துக்கு சம்பந்தம்ல அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் வர்றாங்க. படத்துல விஜயாண்டி சார் கிடையாது. யார் விஜயாண்டி சாருக்கு வந்து யாருக்காண்டி படம் பார்க்க வரீங்கன்னா தோத்துருவீங்க, ஃபெயிலியர். அதாவது என்ன செய்யறது, தப்பாயிரும். இது வந்து முழுக்க முழுக்க அஜய் தனுஷான படம். ஒரு நல்ல ஒரு இது. அந்த தனுஷாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனஸ்வர ராஜன் என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்களோ வித் லவ்ல அப்படியே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த படத்தோடைய டைலாக் ரைட்டரு, அந்த படத்தோட கோ டைரக்டர் வந்து பண்ணாரான்னு தெரியாது. சீரியஸாகவே அந்த மாதிரி இருக்கு. லவ் ஹார்ட்டான சீனாக இருந்தாலும் சரி, பிரேக்கப் ஆன சீனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணி இன்னொருத்தர லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸில் வந்து அந்த பாண்டிங் மறுபடியும் ரீயூனியன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்காங்க. விஜய் ஆண்டனோட இசை வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. உங்களை வந்து தேட்டரில் குதூகலமாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது இந்த படம். இல்லை எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு காதலை வந்து கடந்து தான் வந்திருப்பான். அந்த காதல் வந்து ஒரு வழியை கொடுத்துருக்கோம். அந்த வழியினால வெளியில் வர முடியாமல் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தான படம். லவர்ஸு, யங்ஸ்டர்ஸு, இன்னைக்கு இருக்கிற காலேஜ் பசங்க, ஐடி பசங்களுக்கெல்லாம் கொண்டாடுறதுக்கான சரியான படம். வந்து பாருங்க. நன்றி. ஜென்சி அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த படத்தோட டைட்டிலே தவிர மீதி உள்ள விஷயங்கள், சொல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதை வந்து ஆடியன்ஸும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற போது அதுலேயே பாதி வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸ் அவங்க குறிப்பிட்டு சொல்லும் போது இல்லை இவங்க கரெக்டாக இருக்கா, இல்லை நான் கரெக்டே ஆயிருக்கும் நான் எதிர்பார்க்காத சீன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கும். ஒரு மிக்சடு ஒரு ஏஜ் குரூப்பாக பார்க்கும்போது வயசானவங்க மேற்கொண்டு சின்ன பசங்களும் சேர்ந்து இல்லை இந்த சீனா எனக்கு வந்து கொஞ்சம் தொட்டுருச்சு, என்னால் ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சது, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படிங்கும் போது இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பொருத்தமான ஒரு படமாக அமைஞ்சதுக்குள்ள எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வீக்கெண்டும் எல்லா ஃபேமிலிஸும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமும், வேலண்டைன்ஸ் அன்னைக்கு லவர்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து இது இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். இது வெறுமனே ஒரு ராம்காம் மெரிட்டின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மெசேஜும் ஒரு சிந்தனையும் உண்டாக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும் நான் முழுமையாக நம்புறேன். பார்த்தவங்க அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூக்கி போய் பாருங்கள். நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லா ஏஜ் ஆஃப் குரூப்புமே கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ.